உலகத்தின் வழியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, நான் சரியாதானே சபைக்கு போகிறேன், நான் நல்ல ஜெபம் பண்றேன், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்காக ஊழியர்களோடு கூட தோல் கொடுக்கிறோமே, ஆனாலும் தேவையில்லாம பிரச்சனை, தேவையில்லாம போராட்டம், தேவையில்லாம எங்களை பகைக்கிறார்களே, நாங்கள் எந்த தவறு செய்யல, ஆனாலும் எங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த காலவெளியில உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், பலவீனம் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அங்கே எதிரேய ரோமர்ல அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றிலும் பிரச்சனையா இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். இதே தான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பை ஆண்டவர் எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாய் உயர்த்தின பின்பு அவனை சிறுமைப்படுத்தின சகோதரர்கள் பயந்து நிற்கவில்லை. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு ஜீவ ரட்சணை பண்ணும்படியாக, உங்கள் உயிரை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு முன்னமே இங்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யோசித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை கூட கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண வல்லவரா இருக்கிறார். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு உதாரணத்தை நான் சொல்லி உங்களுக்காக சொல்லிக்க விரும்புகிறேன். பார்ப்பீர்களானால் லாசருவையும் அவர் சகோதரர்களையும் இயேசு அதிகமாக நேசித்தார். லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி இயேசு இடத்துல சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் மகிமைப்படும்படியாகவும் தேவகுமாரன் மகிமைப்படும்படியாக நடந்தது என்று சொல்லி 2 நாட்கள் பின்பு வருகிறார். லாசரு இருக்கிறவருக்கு ஊருக்கு லாசரு மரித்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். எழுப்பினதுனால அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை தேவ நாமத்துக்கு மகிமையா நடக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை செய்யும்படியாக கர்த்தர் இதை அனுபவித்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆகவே தைரியமாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரால் அன்பு அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி செயல்படுங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பூரண ஆசீர்வாதமும் சுகமும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும். எந்த பிரச்சனை, எந்த போராட்டமும் முடங்கி படுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் நடத்தி தருகிறார் என்ற விசுவாசத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறாரையா. நீர் ஒவ்வொரு இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுங்க, நீ ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து எல்லா துதிக்கான மகிமையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.